தேங்காய் திரட்டி பால் இருக்கு இல்லைங்களா? ஆமாம். ஸோ அதை வச்சு ட்ரெஸ்லெஷஸ் கேக். தேங்காய் திரட்டி பால் ட்ரெஸ்லெஷஸ் கேக் தான் பண்ணியிருக்கேன். நம்ம ட்ரெஸ்லெஷஸ் கேக் ரோஸ் மில்க் ரசமலை சாக்லேட்டில் சாப்பிட்ருப்போம். பட் ஆனால் இது டேஸ்ட் அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கேக் ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கு நடுவில் வச்சுருக்க இந்த திரட்டி பால் ஒரு டேஸ்ட், அதுக்கு மேலே ஊற்றி சாப்பிட்ற இந்த தேங்காய் பால் எல்லாம் வச்சு சாப்பிட்றப்ப அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நான் நார்மலான எக்லெஸ் கேக் தான் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். திரட்டி பாலுக்கு வந்து 1 கப் அளவு துருவின தேங்காய், 3/4 கப் அளவு வெல்லம், 2 ஸ்பூன் அளவு பாசிப்பருப்பு, 3 ஏலக்காவை நல்லா தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு நெய் ஊற்றி அதை நல்லா திரண்டு வர அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கிட்டேன். அப்போ கூட 1 ஸ்பூன் அளவு பச்சரிசி மாவும் சேர்த்து தேங்காய் தட்டிப்பால் ரெடி பண்ணிவிட்டேன். அப்புறம் சாக்லேட் வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 3 ஷேப் கொண்டு வந்துட்டேன். கேக்குமே பேக் ஆகி ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து செகண்ட் தேங்காய் பாலில் சுகர் சேர்த்துட்டு கேக்கை லைட்டாக வெட் பண்ணிட்டு செகண்ட் லேயரில் வந்து தேங்காய் திரட்டி பால் வச்சுட்டு மறுபடியும் ஃபஸ்ட் லேயர் கேக்கை வச்சுட்டு மேலே வந்து திக்கான சில்டு கோகோனட் மில்க் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு கோகோனட் மில்க் அதில் லைட்டாக சுகர் சேர்த்துட்டு வச்சுட்டு மேலே இந்த ட்ரீயும் வச்சு சாப்பிட்றப்ப அவ்வளோ